திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் எம்.ஆர். ராதா நாடகத்துறையிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர். இவரின் நாடகங்களில் கடவுள் மறுப்பும் நாத்திக சிந்தனையும் அதிகம் இருக்கும். குறிப்பாக பிற்போக்குத்தனத்திற்கு எதிராகவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பேசுவார் எம்.ஆர். ராதா. கடவுளை கடுமையாக விமர்சனம் செய்வார். ஏனெனில் அவர் பெரியாரின் ரசிகராக இருந்தவர். அதனால் அவரின் நாடகங்களில் புரட்சிகரமான கருத்துக்கள் இருக்கும். இதனால் பல எதிர்ப்புகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். அவரை நாடகம் நடத்த விடாமல் சிலர் போராட்டம் செய்வார்கள். எப்போதும் யாருக்காகவும் தனது கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார் இவர். அதே போல யாருக்காகவும் பயப்படவும் மாட்டார். எம்ஜிஆர், சிவாஜி இருவருமே அவரை அண்ணன் என்றுதான் அழைப்பார்கள். இருவரின் படங்களிலும் நடித்திருக்கிறார் எம்.ஆர். ராதா. தொழிலாளி படத்தில் எம்ஜிஆருடன் நடித்தார் எம்.ஆர். ராதா. அந்த படத்தில் எம்.ஆர். ராதாவை பார்த்து எம்ஜிஆர் பேசுவது போல ஒரு காட்சி. வசனத்தை ஆரூர் தாஸ் எழுதியிருந்தார். கூட்டுறவு பஸ் சர்வீஸ் தான் நமக்கு வெளிச்சம் தரும் நம்பிக்கை நட்சத்திரம் என்பது போல வசனம். ஆனால் அப்போது ஸ்வதந்திரா கட்சியின் சின்னமாக நட்சத்திரம் இருந்தது. எனவே அதை பேச விரும்பாத எம்ஜிஆர் அந்த வசனத்தை மாற்ற சொன்னார். ஆரூர் தாஸ் அதை உதயசூரியன் என மாற்றினார். எம்ஜிஆர் உதயசூரியன் என சொன்ன பின் கேமரா எம்.ஆர். ராதா முகத்தை காட்டிவிட்டு அந்த காட்சி முடியும். ஆனால் அதற்கு எம்.ஆர். ராதா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். ராமச்சந்திரா, உதயசூரியனை என் முகத்தில் கொண்டு வந்து சீன் போடாதே, எனவே எழுதிய நம்பிக்கை நட்சத்திரம் என்றே பேசு என சொன்னார். அதன் பின் தேவர் வந்து சமாதானம் செய்தார். ராமச்சந்திரன் என்ன வசனம் பேசட்டும், ஆனால் என்னை பார்த்து சொல்வது போல காட்டக்கூடாது என எம்.ஆர். ராதா சொன்னார். தேவரின் யோசனைப்படி எம்ஜிஆர் உதயசூரியன் என்றே பேச கேமரா ஆங்கிள் சுவற்றில் உள்ள முருகன் கடவுள் மீது முடிவது போல காட்சி எடுக்கப்பட்டது. அப்போது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.